ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம ஜவ்வரிசி உப்மா, பாசிப்பருப்பும், தேங்காய் கூடயும் சேர்த்து பண்ண போறோம். எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. இது நல்லா ஒரு ஹை புரோட்டீன் டிஷ்ஷு. இதை வந்து ஜவ்வரிசியை 4லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு, பைத்தம்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை வேக வச்சு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம் ஒன்று நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா ஓகே. கருவேப்பிலை, முந்திரியும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். பச்சை மிளகாவும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது தேங்காய், துருவின தேங்காய் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காவும் உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு முந்திரியை வறுத்துக்கலாம். இது நெய்யும் விடலாம், நெய் வேண்டான்றவங்க எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறமா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பச்சை மிளகா, அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டையும் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு இஞ்சி வேணும்னா இஞ்சியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. எப்பவுமே பாசிப்பருப்பு வந்து உங்களுக்கு மஞ்சப்பொடி கூட சேர்த்து வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ நம்ம மஞ்சள் கூட சேர்ந்து பருப்பையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, முந்திரி எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இது கூட நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஜவ்வரிசி, அதை இது கூட சேர்க்க போகிறோம். இதை நல்லா வதக்கிக்கோங்க முதல்ல. இப்போது இந்த பூண்டு வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். எப்போவுமே பூண்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ருசியாக இருக்கும். ஸோ போட்டு வெங்காயமும் நல்லா உங்களுக்கு அந்த வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கின பிறகு நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க இல்லையா, தண்ணி நல்லா வடிச்சுக்கணும். ஜவ்வரிசியில் தண்ணி இருக்கக்கூடாது. அதை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக வடிச்சிடணும். தண்ணி இருந்துடுச்சுன்னா உங்களுக்கு எப்போவுமே ஜவ்வரிசி வந்து தனித்தனியாக நிற்காத வெந்துடுச்சுன்னா ஒட்டிக்கும். ஸோ அதனால் தண்ணி நல்லா வடித்து எடுத்துருங்க. இது பாருங்கள், நீங்கள் கலரை உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் கலராக இருக்கிறது ஒரு டிரான்ஸ்லூசன்ட் கலராக மாறும். உங்களுக்கு பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி ஷைனிங்காக மாறும். அதுதான் நம்மளுக்கு ஜவ்வரிசி வெந்துடுச்சுன்றத பதம். இது வந்து நீங்கள் ஜவ்வரிசி ஊற வச்சு எடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான ரெசிபி. ஒரு 10-20 மினிட்ஸில் பண்ணிடலாம். பாருங்கள், ஈவினிங் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக இதை கொடுத்தீங்கன்னா நல்ல ருசியாக இருக்கும் உங்களுக்கு. இதோ பாருங்கள், உங்களுக்கு நல்லா அந்த ஜவ்வரிசி கலர் மாறி இருக்கும். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும். ஒன்று இந்த மாதிரி தனித்தனியாக நிற்காது, உங்களுக்கு ஒட்டிக்கும். ஸோ இதை நல்லா கலரிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நிறுத்தினா கூட ஒட்டிடும், உங்களுக்கு தனித்தனியாக வராது. அப்புறமா ஒரு ஜவ்வரிசி வெந்திருக்கும், இன்னொரு ஜவ்வரிசி வேகாமல் இருக்கும். ஸோ இந்த நல்லா கலர். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு ஒட்டாமல் தனித்தனியாகவும் இருக்குது.
லோ ஃப்ளேமில் வச்சு சமைக்கிறது தான் இதோட டிப்ஸே. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே உப்பு வந்து கொஞ்சம் பாதி சமையலில் சேர்த்தோம்னா உங்களுக்கு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா வரைக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியுது தனித்தனியாக இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க, நல்லா தனித்தனியாக வந்துடுச்சு. ஸோ இதை நல்லா இப்போது நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா பாசிப்பருப்பு, அதையும் வந்து போட்டுக்கலாம். பாசிப்பருப்புலையும் தண்ணி இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா வந்து தண்ணி இருந்துச்சுன்னா இது வந்து ஜவ்வரிசி தனித்தனியாக நிற்காது, ஒட்டிக்கும். உங்களுக்கு களி மாதிரி ஆகிடும். அது நம்மளுக்கு வேண்டாம். அந்த பாருங்கள், கிளற உங்களுக்கு வந்து அது பாசிப்பருப்பு ஜவ்வரிசி எல்லாம் தனித்தனியாக நிற்கும். இப்போ நம்ம திருகி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய், நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் கம்மியாக வேணும்னா ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா இப்படி கிளறி எடுத்துக்கோங்க. எப்போவுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு சமைக்கணும் இந்த டிஷ் மட்டும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், அழகாக முடிஞ்சிருச்சு. நம்ம அழகாக தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு விரதம் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து வெங்காயமும் பூண்டும் சேர்க்காம கூட இதை பண்ணலாம். பண்ணி இதை சாப்பிட்டிங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், தனித்தனியாக அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம ஜவ்வரிசி உப்புமா ரெடிங்க. இது பாசிப்பருப்பு போட்டிருக்க தொட்டு ப்ரோட்டீனும் நம்மளுக்கு கிடச்சிரும். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.